மக்களே, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்டை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி நிறைய ரிப்போர்ட் பண்ணது வந்து நம்ம சித். ஸோ அவரே நம்மக்கிட்ட இருக்கார், பேசிடுவோம். சித், வந்து லேட்டஸ்ட் என்ன? நீங்கள் தான் வந்து ஒரு ஸ்டோரி பிரேக் பண்ணி அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. அதை பற்றி உங்களுடைய வார்த்தைகளே சொல்லுங்கள் சார். 2 ஸ்டோரி சார். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா 2024 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு கேஸில் ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி இஃப் த ட்ரையல் இன்வால்வ்ஸ் அ பப்ளிக் சர்வெண்ட்னா, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்ட அவங்க வந்து ப்ரையர் பர்மிஷன் சாங்ஷன் வாங்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது. ஸோ இதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து ஏடிஎம்கே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தபோது கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஸ்கேமில் அவருடைய கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பிஎம்எல்ஏ கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டில். அதுக்கு வந்து இடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சாங்ஷன் கேட்டிருக்காங்க, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கேட்டிருக்காங்க. திமுக ஆட்சியில் இருந்தபோது அவங்க வந்து இல்லை இப்படி ஏதோ திமுக வந்துட்டார். அவர் திமுக போன வருஷம் 2025 தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க கவர்னர்கிட்ட எழுதுறாங்க, கவர்னர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ நோட்டீஸாக சொல்கிறாங்க, என்கிட்ட எழுதிருக்கணும், நீங்கள் எதுக்கு கவர்னர்கிட்ட எழுதிங்கன்னு சொல்லிட்டு மாதிரி லெட்டரை திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த டிவிகே கவர்மெண்ட் ஸ்வேரின் ஆன ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இடி மறுபடியும் இந்த கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் ஃபார் வி வாண்ட் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன். செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, ஃபிஷரிஸ் மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒரு இடி கேஸ் ஃபேஸ் பண்ணுறாரு. அது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ்லேருந்து ஒரு இடி பிஎம்எல்ஏ கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. நமக்கு வர தகவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. போன கவர்மெண்ட் வந்து ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் வந்து எங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டோன் வால் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுங்க. ஸோ இதில் வந்து ஒரு catch-22 சிச்சுவேஷன் இருக்குது. டிவிகே கவர்மெண்ட் வந்து ஃபெட்ரல் ரைட்ஸு அதெல்லாம் வந்து டிஎம்கே மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை இது ஒரு சிம்பிளான பியூரோக்ராட்டிக்கான ஒரு விஷயம் தான். அப்ரூவல் கொடுக்கணுங்கிறத தான் பார்க்குறேன் நான். டிஎம்கேவும் கொடுத்துருக்கணுங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் இவங்க வந்து இப்போது கொடுத்தாங்கன்னா தே வில் பி செலிப்ரேட்டட். டெஃபினெட்லி இட் வில் பி சீன் ஆஸ் தீய சக்தி திமுகவுக்கு அகேன்ஸ்டாக, இன்கோட்ஸ் தீய சக்தி திமுக அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கொடுக்கலன்னா இவர் வந்து ஏன் கொடுக்காமல் இருக்காருங்கிற மாதிரி ஆல்ரெடி நிறைய கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இவரை வந்து கஸ்டடியில் எடுத்தாங்கல்ல வந்து செந்தில் பாலாஜி, அவர் இதே கேஸில் தானே? அப்போ எப்படி வந்து இந்த ப்ராசிக்யூஷன் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ வந்து ட்ரையலுக்கு மட்டும்தான் இவங்களோட சாங்ஷன் வேணுமா? கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு இல்லை, கஸ்டடியில் எடுக்க சாங்ஷன் வேணாம். ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2024 ஒரு கேஸ் பிபு ஆச்சாரியா வர்சஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த சுப்ரீம் கோர்ட் வடிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையலுக்கு முன்னாடி யூ நீட் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ மறுபடியும் கேட்குறாங்க. இப்போ டிவிகே சாங்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா வாட் நெக்ஸ்ட்? கேன் தே பி டேக்கன் இன்டு கஸ்டடி போத் ஆஃப் தெம்? இல்லை கஸ்டடியில் ட்ரையல் போகும். கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் இருக்குது, பிஎம்எல்ஏ கோர்ட்டில் இருக்குது. அந்த ட்ரையல் வந்து வில் ஸ்டார்ட். அதான் சொல்கிறேன், இது ரொம்ப சிம்பிளான ஒரு பியூரோக்ராட்டிக்கான விஷயம். பட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் கொடுக்காததுனால இட் ஹஸ் பிகம் அ வெரி மேஜர் நியூஸ். அது மட்டும் இல்லை, இது நடந்தது வந்து ஏடிஎம்கே பேர் இல்லை, செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணனும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது ஒரு ஏடிஎம்கே பீரியடில் மினிஸ்டராக இருந்தது 2001 to 6. அதுக்கப்புறம் தான் அவர் டிஎம்கே போனார். ஸோ அதை கூட இவங்க வந்து அவங்க டிஎம்கே வந்துட்டதுனால கொடுக்கறதுக்கு தயங்குனாங்க. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்வோன் எனிமீஸான ஏடிஎம்கேலேருந்து இருக்கிற வேலுமணி மற்ற மினிஸ்டர்ஸ் மேலேயும் எந்த ஆக்ஷனும் 2021லேருந்து 26 வரைக்கும் திமுக எடுக்கலை. அதான உண்மை. அதுக்கு என்ன காரணம் சார்? இப்போது இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து 2021லேருந்து 2026 டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க எக்கச்சக்கமான டிவிஎஸ்சி கேஸஸ் ஃபைல் பண்ணாங்க. ஃபார்மர் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி வேலுமணி, விஜயபாஸ்கர், தங்கமணி, வீரமணி, எல்லார் மேலேயும் வந்து அவங்க எல்லா மணியும் ஜெயிலுக்கு போவாங்க. எல்லா மணியும் கரெக்டு, ஒருத்தர் கூட போகல. கரெக்டு, எல்லார் மேலேயும் இவங்க கேஸ் போட்டாங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து நம்ம பார்க்குறோம், அதை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணாங்க டிவிஎஸ்சி. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைமு, ரிலேட்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தாங்க. ப்ளஸ் என்னை பொறுத்தவரை பிக்கெஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா 2024 ஃபார்மர் ஹவுசிங் மினிஸ்டர் வைத்திலிங்கம் மேலே இவங்க டிவிஎஸ்சி கேஸ் போடுறாங்க. 2 கேஸ் போடுறாங்க. அறப்போர் இயக்கமுடைய கம்ப்ளைண்ட் மேலே தான், எல்லா மற்ற கேஸ் மாதிரி.
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வைத்தியலிங்கம்மா இவர் வந்து இவங்க டிஎம்கேல கொண்டு வராங்க. ஸோ ஒரு ஆப்வியஸ் கொஸ்டின் வரும்ல, நீங்கள் வந்து பிஜேபியை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறீங்க, கரப்ஷன் டெயின்டட் மினிஸ்டர்ஸை வந்து நாங்கள் ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு இடி மாதிரியான ஒரு வாஷிங் மிஷின் சொல்லி அதில் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டிவிஎஸ்சியில் உங்கள் டிவிஎஸ்சியில் நீங்கள் கேஸ் போட்டு அதே மினிஸ்டர் வந்து உங்கள் பார்ட்டியில் அவர் ஜெயிக்க வர செஞ்சுட்டாரு. கரெக்ட். அது நம்ம பேசியிருக்கோம். நம்ம வந்து ஏற்கனவே இதில் இருக்கிற அநியாயத்தை நம்ம பேசியிருக்கோம். ஸோ டிஎம்கே வெண்ட் ஸ்லோ ஆன் கரப்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் தான் நம்ம ரொம்ப பகிரங்கமாக குற்றச்சாட்டு. இப்போ எங்களுடைய பரம எதிரிகள்னு சொல்கிற ஏடிஎம்கேவோடய அவங்க இப்படி நடந்திருக்காங்க. மேபி ஒரு ஃபோர் சைட்டோட ஓபிஎஸ்ஸு வைத்திலிங்கம் இவங்களாம் நம்ம பக்கம் வருவாங்க, அல்லது அவங்க நம்ம பக்கம் வந்தால் சேர்த்துக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுங்கிறத எப்படி பண்ணியிருக்காங்களோன்னு தெரியல. இப்போ அது அவர்லாம் கூட ஓகே, வேலுமணி மேலாம் எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க? ஸ்மார்ட் சிட்டி ஸ்கேம்லாம் அவ்வளோ இருக்குது, அதுக்கு ஒரு விடை கிடச்சிச்சே. இவங்க வந்து மே 4க்கு அப்புறம் ஏடிஎம்கேவோட ஒன்று கூடுறதுக்கு அது ஒரு வசதியாக தானே இருந்தது. அதை தான் சொல்ல வந்தேன் நான். அதனால தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவுடைய டிரெக்ட் அலையன்ஸ் டாக்ஸ் வந்து என்ன பெருசாக சர்ப்ரைஸ் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பேக் சேனல் டாக்ஸ் அவங்க கூட நடந்துட்டுருக்கு. உன்னுடைய கரப்ஷன் மேலே நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், என்னோடய கரப்ஷன் மேலே நீ ஆக்ஷன் எடுக்காதுங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்குங்கிற மாதிரி தான் நான். அப்புறம் இது ஃபைனலாக நிச்சயமாக வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை வந்து பிஜேபி பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸை மிரட்டுறதுக்கு பயன்படுத்துனதுங்கிறத நம்ம நிறைய கேஸில் பார்த்துட்டோம். ஏன் இப்போ சுவேந்து அதிகாரி, ஹிமந்தா பிஸ்வ சர்மா, அப்புறம் சிவசேனாவில் இருந்த நிறைய பேர், என்சிபி அஜித் பவார் அண்ட் கோ, அவங்க மேலே எல்லார் மேலேயும் இதுமாரி ஒரு மிரட்டல் இருந்து அவங்கள வழிக்கு கொண்டு வந்தாங்க. இந்த கட்சிக்கே தாவுனாங்க, அப்படி இல்லைன்னா கூட்டணி அமைச்சாங்க. இது மாதிரிலாம் நம்ம நிறையா பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு கிரெடிபிள் எவிடன்ஸ் இருக்கும்பொழுது நம்ம கண்கூட பார்க்குறோம். நேச்சுரலி கரப்ட் பார்ட்டின்னு சொன்ன என்சிபியில் முக்கியமான லீடரான அஜித் பவாரோட கை கோர்த்தார் அவர், மோடியோடைய பிஜேபி கை கோர்த்தது. ஸோ விஜய்க்கு அந்த ஒரு சங்கடம் வருமா? இதுமாரி மிரட்டுறாங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு இதுமாரி பண்ணுறாங்க, ரீஜனல் பார்ட்டிஸை இவங்க காலி பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் துணை போகலாமா, அந்த ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் கொடுத்து அப்படின்னு கேட்கலாமா? அவங்க இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க. இது ஏடிஎம்கே பீரியட் நடந்தது. இது வந்து நிச்சயமாக அதில் வந்து ஒரு அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதெல்லாம் இருந்தால் கூட இப்படி ஒரு கூகுளி போடுவாங்களா? சார் என்னை பொறுத்தவரை போட மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம். இது வந்து ஃபெடரல் ரைட்ஸ் பற்றியான விஷயமே கிடையாது. இது வந்து ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது, கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துருச்சு, ட்ரையல் கோர்ட் விசாரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் இவங்களுக்கு ஒரு சாங்ஷன் வேணும். ஸோ அதை வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இதை வந்து ஃபெடரல் ரைட்ஸோடைய சொல்லிட்டேன். அதாவது வந்து ரீஜனல் பார்ட்டிஸை காலி பண்ணுறதுக்கு ஃபெடரலிசம்ங்கிறது நம்ம வந்து இந்த ஃபண்ட் அலோகேஷன், லாங்குவேஜ் இம்போசிஷன், அந்த ஒரு அப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி அதில் தான் நம்ம ஃபெடரலிசத்தை பற்றி பேசுவோம். பட் ஜென்ரலாக பிஜேபி அகேன்ஸ்ட் ஒரு ஃபெடரல் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது. விஜய்க்கு இந்த ரெஃபரன்ஸில் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எங்கே பெரிய சவாலாக வரும்னா, டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சிபிஐக்கான ஜெனரல் கன்சென்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க 2022. அதனால் வந்து சிபிஐயில் நம்பர் ஆஃப் கேஸஸ் ரெஜிஸ்டர் ஆனதே ஒரு 50% குறைஞ்சிருச்சு. இது நான் ஒரு நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கலாகவே எழுதியிருக்கேன் எக்ஸ்க்ளூசிவாக. அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை அவர் வந்து மறுபடியும் கொடுப்பாரா சிபிஐக்கு அப்படின்னா, அந்த ஜென்ரல் கன்சென்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, சிபிஐ கேன் ஃபைல் ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர்ஸ் விதவுட் சீக்கிங் த பர்மிஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு கேஸ் அவங்க போடுறாங்கன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நாங்கள் வந்து இந்த கேஸ் போடுறோம், எங்களுக்கு வந்து சாங்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை திரிணாமுல் பார்ட்டி வெஸ்ட் பெங்கால் இருந்தபோது அவங்களும் விட்ரா பண்ணியிருந்தாங்க, டிஎம்கேவும் விட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அவர் கொடுப்பாராங்கிறது தான் என்னை பொறுத்தவரை. அது இருமுனை கத்தி இல்லையா? அதே கத்தி இவங்க மேலேயும் பாயும். நாளைக்கு வந்து பிஜேபியோட ரிலேஷன்ஷிப் சவர் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா காங்கிரஸோட கை கோர்த்தது, ராகுல் காந்தி ஸ்பேரிங்கில் பங்கு பெற்றது, அதுக்கப்புறம் அமைச்சர் இடம் கொடுத்தது எல்லாமே பிஜேபியை கடும் கோபத்துக்குள்ளாக்கிடுச்சுங்கிறது நம்மளுக்கு ரிப்போர்ட் தெரியுது. ஸோ அதனால வந்து இவங்களும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்க. அவர் என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறது வந்து நானும் எதிர்பார்க்குறேன். நானும் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். ஓகே. அப்புறம் வந்து இந்த இடி விஷயத்தில் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா ஒரு அத்தாரிட்டி, நீங்கள் அவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கே வந்து அதில் ஒரு முன்னோடியாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக எழுதுகிற ரிப்போர்ட்டை பார்த்தா மற்றவங்களே அதை வந்து டிவி சேனல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. நீங்கள் ட்விட்டரில் ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னலில் வந்து ஆர்டிகல் போட்டதுக்கப்புறம் தான் டிவியில் எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. இதுமாரி கேட்டிருக்காங்கன்னா கீப் இட் அப் சித். அந்த ஒரு ட்ரைவ் அண்ட் பேஷனை வந்து நான் எப்போதுமே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பார்க்குறேன். ரைட். அப்புறம் வந்து அடுத்தது
நம்ம யங்ஸ்டர்ஸ் இந்த இவங்க மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, தாவக மினிஸ்ட்ரியில் இருக்காங்க, ரொம்ப பெருமைப்பட்டோம். நிறைய பேர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, அஃப்கோர்ஸ் அதனால் ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் பேசுகிறத பார்க்கும்போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக இளைஞர்கள். இப்போ நீங்கள் மதுவிலக்குத்துறை விக்னேஷ்னு சொல்லிட்டு ஐ திங்க் கோயம்புத்தூர் இதில் வந்து கிணத்துக்கடவு எம்எல்ஏ நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக பேசினார். அந்த 10 ரூபா வாங்குறது எதனால், அதை எப்படி நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கம்போஷர் வந்து நான் என்னோடய எக்ஸ் ஹிஸ்ட்ரியில் அதிகமாக அது வந்து லைக்ஸ் ரீட்வீட் பண்ணது அதுதான். கிட்டத்தட்ட 11,000 பேர் வந்து அதை லைக் பண்ணியிருக்காங்க. நான் போட்டிருந்தேன், இந்த மினிஸ்டர் ரொம்ப கிளாரிட்டியோடு பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்காங்க, அன்ஃபேஸ்ட் பை த கேமரா, டஃப் கொஸ்டின்ஸு. சில பேர் வந்து மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, கட்சி தொண்டர்களும் ஓவர் என்தூசியாஸில் என்னமோ பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த ராயபுரம் எம்எல்ஏ கத்தியால் வெட்டினதை பார்த்தோம், கேக்கு. அப்புறம் அவர் வந்து ஜென்ரலாக அவரோட ஓவர் என்தூசியாசம். அப்புறம் சோழிங்கநல்லூரோட ஈசிஆர் சரவணன் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு படையோடு போகிறாரு. திமுக செஞ்ச தவறுகள் அவரும் செய்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கீர்த்தனா வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த சூலூரில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கேள்வி கேட்டு, அரசியல் கேள்வி கேட்க வேணாம், அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது ஒரு இன்னொப்ராப்ரேட்டாக ஒரு இடத்துல சிரிச்சா மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு. ஐஜி வெஸ்ட் ஐஜி ரம்யா பாரதி அந்த குழந்தையுடைய இன்வெஸ்டிகேஷன் பற்றி பேசும்போது அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கும் போது சிரிக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி பக்கத்தில் உள்ள எஸ்பியோட சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விஜய் கவர்மெண்ட் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு இமேஜ் இல்லை. டெஃபினெட்லி சார், இப்போது என்ன நடந்திருக்குன்னா, க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் ட்ரக் இஷ்யூ, இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி. என்னை பொறுத்தவரை, நீங்களும் புதிய தலைமுறை நேர்பட பேசல இதை பேசியிருந்தீங்க. இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ. இது வந்து எந்த கவர்மெண்ட் புது ஆட்சியால் வந்து மாற்ற முடியாது. அதை வந்து ஒரு சொசைட்டி தான் வந்து சேஞ்ச் ஆகணுங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அதை நான் உடன்படுறேன் அதில். ஆனால் இவங்க வந்து இந்த பாரை வந்து ரொம்ப ஹையாக செட் பண்ணிட்டாங்க. ஒரு கேம்பெயினை வந்து கம்ப்ளீட்டாக லா அண்ட் ஆர்டர் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை, அது பிம்பம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் டேட்டாவை பார்த்துருக்கேன். நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர், பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய மக்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறையா மக்கள்கிட்ட பேசுகிற போது அவங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பேசுகிறாங்க. யங் விமென்லாம் பேசுகிறாங்க, ஆமாம் பயமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட அடுத்த ஃபாலோ அப் கொஸ்டின் என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? நான் தப்பி தவறி நீங்கள் மொலஸ்டேஷன் அது மாதிரிலாம் கேட்கல. இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யார்கிட்ட நடந்திருக்காங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, இது ஸ்டாக்கிங் மாதிரி தான் நடந்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இதை வந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து மக்கள் வந்து இதை ஒரு பூதாகரமாக ஆகிடுச்சோங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதுக்கு ஃபேவராக இல்லை. இது ஒரு ஸோ இப்போது கம்மிங் பேக் டு டிவிகே கவர்மெண்ட், இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எவ்ரி இஷ்யூ நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து ஒரு 17-year-old பாயோட ஒரு மர்டர் நடந்திருக்குங்கிற மாதிரி. அப்புறம் மரக்காணத்தில் ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு. கோயம்புத்தூரில் 10 வயசு பொண்ணு, அதாவது 10 வயசு அந்த ரம்யா பாரதி மேடமோட இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 10-year-old கேர்ள் வந்து ரேப்ட் அண்ட் கில்டு. சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து டைரெக்டாக ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசியிருக்காங்கன்னு வந்திருக்கு. இது வந்து எவ்ரி இஷ்யூ வில் மேக்னிஃபை பயங்கரமாக. இப்போ டிஎம்கே வர அப்போசிஷன், கனிமொழி, உதயநிதி எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அதை வந்து மேக்னிஃபை பண்ணுவாங்க. அதை வந்து கவர்மெண்ட்டை கண்டிப்பாக ஒரு டெண்டர் ஹூக்ஸில் வச்சுக்கும். அவங்க வந்து ஆல்வேஸ் இதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எவ்ரி ஸ்மால் விஷயம். ஐ திங்க் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து 2 இளம் கானா பாடகர்கள் வந்து பாடலாசிரியர்கள் வந்து பாடகர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய கேம்பெயினோட ஒரு மேஜர் பார்ட்டை டிஎம்கே கவர்மெண்டோடைய அலேஜ்டு லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்ஸை வந்து கட்டமைச்சிருக்காங்க. அது மேலே தான் கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க ஆட்சியில் நடக்கிற ஒவ்வொரு க்ரைமும் வந்து அந்த அளவுக்கு மேக்னிஃபை ஆகும். அப்போ விஜய் கற்றுக்க வேண்டியது வந்து அளவுக்கு அதிகமாக எதையும் நீங்கள் வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. அதுவும் நியாயமற்ற முறையில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்கான காரணங்கள் இதுவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபுல் டைம் டிஜிபி போடல, ஒரு லீடர்ஷிப் இல்லை போலீஸ்க்கு. சங்கர்ஜி ஆகஸ்ட்டில் 31 ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏன் போடலை? போலீஸ் துறை அரசியல் மயமாக்கப்பட்டுடுச்சு. அதனால நீங்கள் வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்க முடியல, க்ரைம் முன்னாடியே தடுக்க முடியல, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல. அப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த இதில் சோஷியல் மீடியாவில் போடுறவன்லாம் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தானே. நீங்கள் அவனை போய் விரட்டி பிடிக்கிறதோ, அவன் மேலே கேஸ் போடுறதோ, எக்ஸ் தளத்தில் ஏதோ தாறுமாறாக போடுறவனுக்கு நீங்கள் அனுப்புகிறதோ, இதை விட முக்கியம் வந்து க்ரைமை வந்து தடுக்கிறது. இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பேசாமல்
திமுகனால தான் இந்த ஆட்சினால தான் இந்த கிரைம்ஸ்லாம் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு அதீதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்ல விஜய். அதுக்கு வந்து அவர் அனுபவிச்சு தானே. கண்டிப்பாக உப்பை தின்னவங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவர் அந்த பாடத்தை கற்றுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். ஹி வில் லேர்ன் த ரோப்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வெரி சூன். அதை வந்து அடுத்த அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸில் அவர் அதை இன்கார்பரேட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். ஒன்று வந்து சிங்கப்பென் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான அனாலிசிஸ் அதில் வருது. இவங்க வந்து சிங்கப்பென் ஸ்கீம் வந்து எப்படி ஒரு அதில் பெரிய ஹோல்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு செப்பரேட் விங் இருக்குது. அதில் வந்து இத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போலீஸ்மென் இருக்காங்க, இத்தனை சீனியர் ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்க. ஸோ சிங்கப்பென் ஸ்கீம் வேறு என்ன புதுசாக பண்ண போகிறது, இதை வந்து ரீபிராண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு இன்னொன்று ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து டாஸ்மாக் திடுதிருப்பாக இவர் வந்து 500 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற டாஸ்மாக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிலீஜியஸ் பிளேசஸ் ஆஃப் ரிலீஜியஸ் இது வந்து அதுக்குள்ளே 500 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு உடனே ஃபஸ்ட் ஆர்டர் போட்டார். ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து கிளியராக சயின்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ போக போக விஜய் கற்றுப்பாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். டிவிக்கேவும் கற்றுக்கும். அவங்களுடைய அடுத்த பொலிட்டிக்கல் எலெக்ஷன்ஸில் இருக்கிற பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸில் இது இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்கும் அவங்களுடைய கிரிட்டிசிசம்ங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து கரப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ், இட்ஸ் அபவுட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இல்லை, கரப்ஷன் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகப்பட்டுச்சு இந்தியாவில். எல்லா இடத்துலையும் இருக்குது. அது டிவி கேஷில் வந்து அப்படியெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் வீடை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்கேயுமே கரப்ஷன் இருக்காதா? யாருமே லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதா? இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஃபேண்டசி, ஒரு என்ன சொல்கிறது, ப்ராமிசஸ்ன்னு எனக்கு தோணுது. ஊழல் இல்லாத ஆட்சினா எந்த இடத்துலையுமே இருக்காது அது, அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டார்ல. அதையே ஒரு மாற்றிக்கணும். டாஸ்மாக்லேயே இப்போ கூட 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருக்கு போகுது? நீங்கள் வந்து இபி பில் கட்டுறாங்க, வாடகை கொடுக்குறாங்க அப்படிலாம் அந்த விக்னேஷ் பேசியிருந்தார். அதையும் தாண்டி அரசியல்வாதிகளுக்கு, காவல்துறைக்கு அந்த மாதிரி பணம் போகுதா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? அவர் வந்து எம்ஆர்பி தாண்டி வாங்கக்கூடாது எங்கள் தளபதினு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எவ்வளோ பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா வந்து நிறுவனமயப்படுத்தப்பட்டுச்சுல அது லஞ்சம் ஊழலுங்கிறது. சார் அதனால் வந்து அவங்க ஊழலுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து காசு பெருசாக செலவு பண்ணாமல் ஆட்சிக்கு வந்ததும் ஒரு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். அதனால் அவங்க வந்து பெருசாக பணம் சம்பாதிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப கரெக்டான விஷயம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். கவர்னன்ஸ்குள்ளே வந்த பிறகு நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, மற்றவங்களும் சுத்தமாக இருக்கணும். அதில் வந்து எத்தனை பிரச்சனைகள் இருக்குங்கிறது வந்து அவங்க இப்போ புரிஞ்சுப்பாங்க, அதை ரேஷ்னலைஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மணல் கடத்தல், இந்த குவாரி நடத்துறதுலாம் வந்து ஒரு பணம் காய்க்கும் மரங்கள். அதை வந்து இவங்க உடனே நிறுத்திடுவாங்களா? சில வீடியோஸ்லாம் வருது, அவங்களே டிமாண்ட் பண்ணுறாங்க. டிவிக்கேவோட லோவர் லெவல் ஃபங்க்ஷனிஸ்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து விஜய்க்கும் அவருடைய அரசுக்கும் இருக்குது. அப்புறம் சித்தார்த், எனக்கு இந்த பாலியல் குற்றங்களை பற்றி சொசைட்டியில் ஒரு மாற்றம் வரணும்னா அதற்கான முன்னெடுப்பு எடுக்க வேண்டாமா? இப்போ நம்ம புகையிலைக்கு எதிராக நம்ம சினிமாலாம் பார்க்குற மாதிரி நான் ஒரு பூமர்த்தனமாக நான் நினைக்கிறேனோ, அதை பற்றி நம்ம பேசணும். இதில் வந்து இந்த ஒரு செக்ஷுவல் வயலன்ஸோடைய சீரியஸ்னஸ் நம்ம மக்களுக்கு கடத்தணும், அவங்கள அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முன்னெடுப்பை நம்ம யாருமே எடுத்ததாக தெரியலையே. இது வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் இந்த மாதிரியே பேசியே சும்மா வந்து இந்த பழமொழிகளையே கடந்துட்டோமா? அதில் உண்மையான ஒரு அவேர்னஸ் இருக்கா? இப்போ நீங்கள் இப்போ நெருங்கின ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களால பெரிய லெவலில் வந்து குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அதெல்லாம் பற்றி இன்னும் அடுத்த கட்டம் நம்ம சினிமாவிலே இதுமாரி ஒரு ரீல்ஸ்லாம் போட்டு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? அதை பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்சுவலி ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ நீங்கள் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்களை செஞ்ச கிரிமினல்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுத்து அதை ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து அதை வந்து அவங்க ஒரு மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போகிற ஒரு பாடம் கற்றுக்கிறது அவங்களோட சைக்கியே எப்படி செய்ய வைக்குது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன் ட்விட்டரில் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரிமினாலஜிஸ்ட் ரிசர்ச்சர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ட்விட்டரில். இந்தியன் பிரிசன்ஸ் வந்து இந்த மாதிரியான ரேபிஸ்ட் சீரியல் கில்லர்ஸை பற்றி ரிசர்ச்சை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பெருசாக. சீனியர் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் ப்ரிசன்ஸில் வந்து ரிசர்ச்சர்ஸை அலோவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். இது வந்து சொசைட்டிக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் வந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்.
இந்த இந்தியன் சொசைட்டி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும். டேட்டா ஷேரிங்க்கு, சீரியஸ் ரிசர்ச்சுக்கு, ஸ்டடீஸ்க்கு ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து சொசைட்டிக்குள்ளே பர்குலேட் ஆகும். பாருங்கள், இந்த விஷயங்கள்னால தான் வந்து ரேப்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு பேக்வேர்ட் இன்டிகிரேஷனாக வந்து இதை ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் வேறு விஷயங்களையும் இருக்குது. நம்ம பசங்களை வந்து சரியாக வளர்க்கணும், இல்லை சொசைட்டியில் வேறு சேஞ்சஸும் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஆனால் இந்த ரிசர்ச் ஓரியன்ட் சேஞ்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறேன். ஸ்கூல் காலேஜஸில் இந்த அவேர்னஸை உருவாக்கணும். அப்புறம் குடி போதைப் பொருளுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம ரியலைஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமானது கை காலை உடைச்சி மாவு கட்டு போடுறது, என்கவுண்டர் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது. இது வந்து க்ரைம்ஸை உலகத்தில் எங்கேயுமே நிறுத்தினது இல்லை. பப்ளிக் சென்டிமெண்ட்டுக்காக இதை பண்ணக்கூடாது. ஸ்டாலின் அரசு செஞ்சது, விஜய் அரசு இப்போ செஞ்சுருக்கு. அந்த கோவை சூலூர் சம்பவ குற்றவாளி வந்து கை காலெலாம் முறிஞ்சு போய் படுத்து கிடக்காரு. இதுதான் வந்து இது மக்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது, ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு. அது வந்து தவறான அப்ரோச். அதை வந்து இவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லலாம் லோக்கல் எம்எல்ஏஸோட ஆட்கள்லாம் போய் அதகலம் பண்ணுறது, அலப்பறை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் இல்லையா? ஆஃபீஸர்ஸே ஒர்க் பண்ண விடாமல். ஸோ நீங்கள் சிவிக் இஷ்யூஸ் நிறையா கவர் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து எப்படி இல்லை, இது தவறான விஷயந்தான். இதை வந்து விஜய் அவர்கள் வந்து பார்ட்டிக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை அனுப்பணும். திஸ் இஸ் நாட் த வே வி ஷுட் என்கேஜ் வித் பாலிடிக்ஸுங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நான் இதை வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் சைடு. நான் பாசிட்டிவ் சைடாக எப்படி பார்க்குறேன்னா, மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. இது வந்து நம்ம ஆட்சி, நம்ம வந்து இன்வால்வ் ஆகணும். அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான இன்வால்வ்மெண்ட்டில் நம்ம வந்து பெட்டிஷன்ஸ் எழுதணும், ஆர்டிஐஸ் ஃபைல் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் இந்த இஷ்யூஸ் ஹைலைட் பண்ணணும். எம்எல்ஏ கூட போயிட்டு கபகவான்னு போயிட்டு என்ன பண்ணுறீங்க ரீல் எடுக்கிறது, அதை தாண்டி அவங்க அந்த உற்சாகத்தை தாண்டி அவங்க கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக கவர்மெண்ட் கூட எப்படி என்கேஜ் ஆகிறீங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு புரிதல் வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே, நீங்கள் பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க, நெகட்டிவ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சித்தார்த். இந்த அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம பேசும்போது சந்திக்கலாம். நன்றி.